வெல்கம் டு நதி vlog. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல், ஹேர் ஆயில் ஸ்பெஷல் எல்லா வீடியோவும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சண்டேன்றதுனால நம்ம ஊருக்கு போயிருந்தோம் வயலுக்கு. அங்கே கரிசலாங்கண்ணி ஈஸியாக கிடைக்கும். நம்ம டவுன்லேயும் சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்காது. டவுன்லேயும் ஓரளவு கிடைக்கும், சிட்டி சைடில் சுத்தமாக கிடைக்காது. நமக்கு அங்கே மிளகா நாற்று நட்டிருக்கோம், அந்த நிலத்தில் இருந்தது. சரி, ஒரு 3 செடி எடுத்துகிட்டு வந்தேன், குட்டி குட்டி நாற்றாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நட்டு வைக்கலாம் நம்ம தோட்டத்துலேயும் மாடி தோட்டத்தில் அப்படின்ட்டு. இது என்ன ஸ்பெஷல்னாக்கா, ஹேர் ஆயிலுக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதை. இது ஒரு நல்ல மெடிசினல் பிளான்ட்டும் கூட இது. அதனால தான் சரி நம்ம தோட்டத்துலேயும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நான். இது கரிசாலை, கரிசலாங்கண்ணி, பிரிங்கராஜ் அப்படின்னு நிறைய பேர் இருக்குது இதுக்கு. இது பார்த்திங்கன்னா, இந்த தண்ணி நிறைய இருக்கிற நிலத்துல நல்லா வரும். இது ட்ரை பிளேஸ்லலாம் வராது, இது காஞ்சி போயிடும். நம்ம வயல்வெளி இருக்குது பார்த்திங்களா, நெல் பயிரிடுறோம் இல்லையா, அதிலெல்லாம் அந்த வரப்புங்களெல்லாம் அந்த கோரப்பில்லோடு சேர்ந்து வரா மாதிரி வரும். இது நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ. ஒரே ஒரு உரம் தாங்க கொடுத்தேன் நான். சூப்பராக வந்திருக்கு இந்த நம்ம ரோஜா செடியோட தளிர்கள் எல்லாம். இது ஒரு மதர் பிளான்ட், ஒரு பழைய செடினே சொல்லலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே காஞ்சி போயிருந்த பிளான்ட் இது. இதுக்கு நான் ஒரு கை கூட இல்லை, ஒரு 10-15 பால் அளவுக்கு தான் கொடுத்துருப்பேன் நான் அதை. சூப்பராக இருக்குது அது டிஏபி, ஒயிட் டிஏபி நல்லா இருக்குது அந்த ரோஜாப்பூ செடிக்கு அதை கொடுத்ததுமே. இது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்த கனகாம்பரம். லாஸ்ட் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், செடி மொத்தம் வதங்கி போயிருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரி, அதிலேருந்து பூ இருந்தது, சரி பறிச்சிட்டு வரலாம். எல்லாருக்குமே லேடிஸ்க்குன்னா பூன்னா பிடிக்கும், எனக்கும் அந்த மாதிரி தான். அதுவும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கிற பூனை ரொம்ப பிடிக்கும். முல்லை மல்லிலாம் ஆல்ரெடி நம்ம தோட்டத்துலேயே நிறைய இருக்கா, சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோமா, அதெல்லாம் வச்சுட்டு அது போர் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரோஜா, கனகாம்பரம், கலர் சாமந்தி அந்த லைனில் தான் போயிட்டுருக்கு. நான் சரி நம்ம தோட்டத்தில் அங்கே போயிட்டு தினமும் போயிட்டு பறிச்சிட்டு வர முடியாதுன்றதுக்காக இங்கேயே வச்சுருக்கேன் இந்த ரோஸ் எல்லாம். அந்த டிஏபி கொடுத்ததுக்கு அப்புறமா தாங்க சூப்பராக இருக்குது செடியெல்லாம். ஆனால் எனக்கு பிளாக் டிஏபி கிடைக்கல, ஒயிட் டிஏபி தான் கிடச்சிது. அதுதான் வச்சேன் நான். அந்த ஒரே ஒரு, மற்ற எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாங்க ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும். மற்ற செடிங்களுக்காச்சு இது கொடுக்கலாம் அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ரோஜா செடியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒன்றே போதும், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது இதுக்கு. பூவும் சைஸ் வைஸ் நல்லா பெருசாகவே வருது. இதுவும் பூச்சியாக இருந்தது பாருங்கள். இதுக்கு இப்போ தான் கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா அதில் ஒரு சின்ன சின்ன கிளைலாம் வச்சுருந்தேன் இல்லைங்களா அந்த செடியில், அதனால் டிஏபி கொடுக்கறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது, அந்த செடியெலாம் செத்து போயிடும் அப்படின்ட்டு. அது இப்போ தான் கொடுத்துருக்கேன் நான். அதனால தான் இன்னொரு முறை வரும்போது தான் அந்த பூச்சி இல்லாமல் வரும். பூவும் பெரிய சைஸாக வரும். இது குட்டின்னா அது இருக்குது, பூவும் பெரிய சைஸாக வரும். எனக்கு இந்த சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுடைய சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே ஸ்பெஷல் எல்லோரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னுடைய மாடி தோட்டம் எப்படி இருக்குது, என்னுடைய சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி வச்சுருக்க செடி எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என் ஹேர் ஆயிலுக்கு. ஏன்னா எனக்கு ஹேர் ஆயில் காய்ச்சி யூஸ் பண்ணுறது தான் பிடிக்கும். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கடிக்கு நான் அங்கே போயிட்டு இப்போ சண்டே போகிறேன் இல்லைங்களா, சண்டே போவாங்க, போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வருவேன் எல்லாத்தையும். அந்த மாதிரி காய்ச்சின்னு தான் பிடிக்கும்.